ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் அம்மு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கிறோம். அது என்னதுன்னா எக் பரோட்டா. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கொத்து பரோட்டா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வச்சிருக்க ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். ஆனியனை போட்டுட்டு நல்லா அது லைட்டாக ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், நம்ம மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இதில் 3 எக்ஸ் போட்டுக்கலாம். எக் நல்லா குக் ஆனோடனே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம், பிளாக் பெப்பர். இதில் பரோட்டா 5 பரோட்டா வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்சியில் லைட்டாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம். எக்கும் பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்னா ஒரு 3/4 கப் ஊற்றிக்கலாம். அது வந்து நம்மளோட பரோட்டா எக் எல்லாத்தையும் வந்து கம்பைன் ஆக்கிடும். இதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் கொத்து பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்கு கொத்து பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.